என்ன வேலை வேணால் செஞ்சிடலாங்க. ஆனால் வெளியே கிளம்புறோன்னா எல்லாரையும் இழுத்து போட்டு வருது ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. ஒரு வழி எல்லோரும் கிளம்பி அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு பிளான் பண்ணி குளிக்கிறதுக்கு எங்கே போகலான்னு வீரவாண்டி கிளம்பிட்டோம். எங்கள் ஊர் பின்னாடி மீனாட்சிபுரத்தில் இவ்வளோ பெரிய கம்மா இருக்கிறது இத்தனை நாளாக எனக்கு தெரியாதுங்க. போனால் கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படியே பார்த்தா ரொம்ப வலிக்குச்சு பாறையெல்லாம். கொஞ்சம் குளிக்கிறது இங்கே அன்சேஃப் தான். அப்புறமா மீனெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே இறங்கிட்டோம். அப்புறம் எங்கள் மாமா சொன்னார், இங்கே கொஞ்சம் தண்ணி கலங்கலாக இருக்குது, நம்ம மேலே போகலான்னு சொல்லிட்டு மேலே ஏறி போனால் ஸ்டெப்ஸ் பாருங்கள், இது ஒரு ஆள் மட்டும்தான் நடந்து போக முடியும், கொஞ்சம் ஸ்லிப்பானால் கூட அப்படி கவுந்துடணும். போயிட்டு நல்லா குளியலை போட்டு வர வழியில் ஒரு நெல் வயல் இருந்துச்சு, அங்கே நிறுத்தி சுற்றி செம்மையாக இருந்துச்சுங்க. மரத்துக்கு அடியில் உட்காந்து வீட்டிலேருந்து சமைச்சிட்டு வந்த தயிர் சாப்பாடு ஊறுகாய் அப்பளம்லாம் வச்சு ஃபுல் கட்டு கட்டிட்டு வீட்டுக்கு வந்தால் இவங்க சுண்டக்காய் நைட்டு சமைக்கிறதுக்கு பறிச்சிட்டு இருந்தாங்க. என் தங்கச்சிங்க சர்க்கரையை வச்சு ஏதோ சண்டை போட்டு சாப்பிட்ருந்தாங்க. என்ன இது நொங்கு மாதிரி இல்லை, என்னடா இதுன்னு கேட்டால் கத்தாழைன்னு சொன்னாங்க. கத்தாழையை க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் மட்டும் நல்லா நிறைய டைம் வாஷ் பண்ணிவிட்டு சர்க்கரை தொட்டு சாப்பிட்டா கசப்பே தெரியாதுன்னு சாப்பிட்டாங்க. அப்புறமா போயிட்டு தாத்தா வீட்டில் முருங்கைக்காய் பறித்து கொடுத்தாரு. மாமா வந்து பலாப்பழம் வெட்டிகிட்டு இருந்தார். எல்லாம் ஒரு கட்டு கட்டிட்டு நைட்டுக்கு எல்லோரையும் ரெஸ்ட் எடுங்க, சிக்கன் நாங்கள் சமைக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேர் போயிட்டோம். சிக்கன் குழம்பு வச்சு இட்லி ஊற்றிட்டு பசங்க வந்து பாப்கார்ன் சிக்கன் கேட்டாங்க, அதுக்கு தான் ரெடி பண்ணேன். அதுக்கு சிக்கனில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மட்டன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு எல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அப்புறமா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த பக்கம் கலக்கிட்டு மைதா மாவையும் தட்டில் எடுத்து போட்டுட்டு எங்கள் பாப்பா நான் தான் போடுவேன் ஸ்பைசஸ்னு வந்தேன். இதில் மிளகாத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், மட்டன் மசாலா கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து சிக்கனை எடுத்து மைதாவில் ஒரு கோட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவரில் ஒரு டிப் பண்ணிவிட்டு அகைன் மைதாவில் ஒரு கோட் பண்ணிவிட்டு கட்ரு ஃபுல்லாக நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். அப்புறமா லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு பேட்சாக போட்டோம். ஃபஸ்ட்டு பேட்ச்சு செம்மையாக கலருமே சூப்பராக வந்துச்சு. பட் செகண்ட் பேட்ச்லேருந்து அந்த மைதா எண்ணெயில் உதிரும் இல்லையா, அதனால் எண்ணெய் கலர் மாதிரி செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்ச் எல்லாம் ஒரு மாதிரி கலர் டார்க்காக வந்துருந்துச்சு. பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் மேடம் சாப்பிடும்போது கூட ஸ்டைலாக தான் சாப்பிடுவாங்க. கடைசியில் லெமன் ஜூஸ் ஒரு சேர்ஸ் போட்டு முடிச்சிட்டோம்.